யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். John chapter 19 verse 30. யோவான் 19:30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது. கல்வாரி சிலுவையிலே இயேசு 7 வார்த்தைகளை சொன்னார் என்பதை நாம் அறிவோம். ஆண்டவர் சொன்ன 6வது வார்த்தையா இந்த வார்த்தை காணப்படுகிறது. முடிந்தது. It is finished. இந்த வார்த்தையானது யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு மகிமையான வார்த்தை. யோவான் சுவிசேஷமே ஒரு உன்னதங்களுக்குரிய காரியங்களை அதிகமாய் விளக்குகிற ஒரு புஸ்தகம். ஆமென். யோவானில் மாத்திரம் ஆண்டவர் சொன்ன இந்த 6வது வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. முடிந்தது. கிரேக்க பதத்திலே டெட்டலஸ்தாய் என்று நாம் கூறுவோம். அதனுடைய அர்த்தம் என்ன? paid in full. முழுவதுமாய் கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. முழுவதுமாய் விலை கொடுத்தாயிற்று என்பதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தமாய் காணப்படுகிறது. பொதுவாக இந்த வார்த்தையை அக்கவுண்டிங் ஜனங்கள் பயன்படுத்துவார்கள். இது ஒரு அக்கவுண்டிங் வேர்ட். பொதுவாக நாம் வங்கிகளில் கடந்து சென்று வீட்டிற்கென்று ஒரு லோன் எடுப்போமே என்றால் பல தவணைகள் எல்லாம் நாம் அதற்காய் கிரயத்தை செலுத்த வேண்டும். அதற்கேற்ற அக்ரிமெண்ட் எல்லாம் காணப்படும். ஆனால் கடைசி தவணையை நாம் செலுத்துகிற வேளையிலே அதோடு அந்த பேமெண்ட் எல்லாம் முழுவதுமாய் முடிங்கிற வேளையிலே அங்கிருந்து இந்த வீடு நீ நமக்கு சொந்தம் என்ற ஒரு ரெசிப்ட், இல்லை என்றால் paid in full என்பதாக ஒரு ரெசிப்ட் கிடைக்கும். அதிலிருந்து தான் அந்த வீடானது நமக்கு உரிமையாய் காணப்படுகிறது. அதுவரைக்கும் பேங்குக்கும் அதற்கு அந்த வீட்டிற்கும் சம்பந்தம் காணப்படும் என்பதை நாம் அறிந்தவர்களாய் காணப்படுகிறோம். அதுபோல்தான் பரலோகத்தில் கர்த்தர் நமக்காய் ஒரு வீட்டை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டிற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு சில தகுதிகள் நமக்கு காணப்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும், மீட்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும், அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். பல காரியங்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென். பரலோக வீட்டில், நித்திய வீட்டில் ஆண்டவரோடு நாம் வாழுவதற்கு, நித்தியமாய் வாழுவதற்கு அதற்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. எந்த மனுஷனும், பில் கேட்ஸ் கூட தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் கொடுத்தாலும் அங்கே போக முடியாது. ஆமென். அதற்கேற்ற கிரயத்தை கொடுக்க ஒரே ஒரு நபரால் தான் முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவால். காரணம், அவருடைய இரத்தம் விலையேறப்பட்டது. அவருடைய இரத்தம் விலை மதிக்க கூடாதது. அந்த இரத்தத்திற்கு இணையாய் ஒன்றையும் செலுத்திவிட முடியாது. உலகத்தில் காணப்படுகிற அத்தனை ஐஸ்வர்யங்களையும் தராசில் ஒரு பகுதியில் வைத்து மறுபகுதியில் ஆண்டவருடைய இரத்தத்தின் ஒரு துளியை வைத்தாலும் கூட ஆண்டவருடைய இரத்தம் தான் விலையேறப்பட்டது. அந்த இரத்தம் அவ்வளவு மகிமையாய் காணப்படுகிறது. ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக அந்த இரத்தத்தை கிரயமாய் செலுத்தினதுனாலே கர்த்தருடைய வீட்டில் செல்லுகிற பாக்கியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றவர்களாய், பெறுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் அது விலையேற பெற்ற இரத்தமாய் காணப்படுகிறது. நம்மை மீட்கும்படி நமக்காய் செலுத்தப்பட்ட இரத்தமாய் காணப்படுகிறது.
ஆகையால் தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், சபை இயேசு ரத்தம் சிந்தி, சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தது. ஏமே, சபை என்றால் பில்டிங் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய சபை. அவர் ரத்தத்தை சிந்தி நம்மை கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அர்த்தம் என்ன? விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களே என்பதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் கிரயத்திற்கு கொல்லப்பட்ட ஜனம். ஆதாமுக்குள் பிறக்கிற அத்தனை பேரும் பாவத்தில் நாம் பிறக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தான் சங்கீதக்காரன் கூட தாயனை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். கர்ப்பத்திலிருந்து ஒரு பிள்ளை வெளியே வரும்போதே ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் ஒரு பாவம் என்னும் பாரத்தோடு பிறக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த பாவம் என்னும் பாரம் நீங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கிரயத்தை செலுத்தப்பட வேண்டும். கிரயம் செலுத்தப்பட வேண்டும். அந்த கிரயம் செலுத்தாதபடி பாவம் என்னும் சுமையானது ஒருபோது நம்மை விட்டு நீங்குவதே இல்லை. இந்த பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம் என்று ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. பாவத்திற்கு கிரயம் செலுத்தப்படாதபடி, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெறாதபடி காணப்பட்டால் பாவத்தின் சம்பளம் மரணமாய் காணப்படுகிறது. ஏமேன், அது நித்திய அக்கினி கடலாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய பார்வையிலே இந்த பாவத்திலிருந்து விடுதலையை பெற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. நிக்கதேமு என்று சொல்லுகிற ஒரு ஆசிரியரை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் கல்விமான், எல்லாவற்றையும் படித்த ஒரு நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்த ஒரு நபர். அவர் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, பெரிய காரியங்களை எல்லாம் செய்கிறீர், நீ பிதாவினுடைய குமாரன் தான், பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தவர் தான் என்றெல்லாம் அநேக காரியங்களை பேசுகிறதை பார்க்கிறார். ஆனால் அந்த வேளையில் ஆண்டவர் அதை ஒன்று தன் செவிகளில் போடவில்லை. மாறாய் கர்த்தர் என்னத்தை சொன்னார்? நிக்கதேமுவே, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். யூ மஸ்ட் பி born again. நீ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற வேண்டும். உன்னுடைய பழைய மனுஷன், பாவ மனுஷன், ஜென்ம சுபாவத்தின் மனுஷன், ஆதாமுக்குள்ளாய் காணப்படுகிற உன்னுடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் நீ அடக்கம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நீ பரலோக ராஜ்யத்தை காணவும் மாட்டாய், அதில் பிரவேசிக்கவும் மாட்டாய். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. பாவத்தோடு கூட நாம் பரலோகம் போய்விடலாம் என்று கனவு காணாதிருங்கள். ஒருபோதும் நாம் பாவத்தில் மரித்தால் பரலோகம் போகவே முடியாது. காரணம், பாவம் செய்கிற அத்தனை பேரும் பிசாசுக்கு அடிமைகளாய் காணப்படுகிறார்கள். இல்லை என்றால் அவருடைய ஆளுகையின் கீழ் காணப்படுகிறார்கள். அவன் நம்மை விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். மரித்தாலும் கண்ணை மூடினாலும் மேலே போனா இவன் என் சொத்து, இவனை விடுவதில்லை என்று சொல்லி பாதி வழியிலேயே ஆகாய மண்டலத்தின் அதிகாரங்கள் எல்லாம் நம்மை பின்னுக்கு இழுத்து விடும். அவ்வளவுதான். பாவத்தோடு ஒருபோதும் ஒருவனும் பரலோகத்திற்கு கடந்து செல்ல முடியவே முடியாது. அது சிறிதானதோ பெரிதானதோ பாவம் பரிகரிக்கப்பட வேண்டும். லேவியராகமம் 11வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆத்துமாவிற்காய் பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. ஆத்துமாவிற்காக. ஆத்துமாதான் உள்ளான மனுஷன். ஆத்துமாதான் நித்தியத்தை சுதந்தரிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். மண் வெளியே தெரிகிற மண்ணான சரீரம் அது மண்ணுக்கே உரியது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். ஆத்துமாதான் பரலோகத்திற்கு போகிறதா பாதாளத்திற்கு போகிறதா என்பதை நாம் இந்த பூமியில் எப்படி ஜீவிக்கிறோம், என்ன தீர்மானங்களை எடுக்கிறோம் என்பதை பொறுத்து அமைகிறதாய் காணப்படுகிறது.
இரத்தம் சிந்துதல் இல்லாதபடி பாவ மன்னிப்பும் இல்லை என்று எபிரேயர் 9 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆத்துமா ஒரு பாவ நிவர்த்தி அடைய வேண்டும் என்றால், பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால், ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இரத்தத்தினால் கழுவப்படாதபடி, இரத்தத்தினால் மீட்கப்படாதபடி, கிரயத்திற்கு ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ஊற்றிவிட்ட இரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுவப்படாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறவும் முடியாது, கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேரவும் முடியாது. இதை நாம் தெளிவாய் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாய், பிசாசுக்கு அடிமையாய் காணப்படுகிறான். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்தில் காணப்படுகிறவர்களாய், பாவ சுபாவங்களை விட்டு வெளியே வர முடியாதவர்களாய் காணப்படுவீர்களே என்றால், இன்றே நீங்கள் கல்வாரி சிலுவை அண்டையில் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கல்வாரி சிலுவை அண்டை வருகிற வேளையில் நம்முடைய இரத்தம், நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பை போல் இருந்தாலும் அவருடைய இரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தமாக்குவதற்கு அது போதுமானதாய் காணப்படுகிறது. பாவங்கள் சுவேரென்று இருந்தாலும் இரத்தாம்பர சிவப்பாய் காணப்பட்டால் பஞ்சை போல மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாவியையும் கழுவி சுத்திகரிப்பதற்கு இயேசுவின் இரத்தத்தால் மாத்திர முடியும் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகையால் தான் கர்த்தர் என்று நம்மை அழைக்கிறவராய் காணப்படுகிறார். கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை ஊற்றி ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது, மீட்பின் வேலை முடிந்தது என்று ஆண்டவர் அங்கே அறிக்கையிடுகிறதை பார்க்கிறார். கர்த்தர் நமக்காய் எல்லா மீட்பின் வேலையை செய்து முடித்தாயிற்று. இனி நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் இயேசு என்ற நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நம்மை ரட்சிப்பதற்கு இந்த நாமத்தை தவிர வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆகையால் அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கையோடு நமக்காய் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நாம் நோக்கி பார்க்கிற வேளையிலே அவருடைய இரத்தம் நமக்காய் சாபமானவர், நமக்காய் அடிக்கப்பட்டவர், நமக்காய் நொறுக்கப்பட்டவர், எல்லாம் முடிந்தது என்று சொன்னவர். அப்போதே சொல்லுவா, அவனுடைய பாவ பாரங்கள் முடிந்தது. ஆண்டவர் முடிந்தது என்று சொன்னால் அவ்வளவுதான், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவா. அதை குறித்து அவர் நினைப்பதே இல்லை. ஒரு புது சிருஷ்டியாய் கர்த்தர் பார்ப்பார். நம்முடைய பழைய மனுஷனை, பாவத்தில் காணப்பட்ட மனுஷனை கர்த்தர் பார்ப்பதே இல்லை. என்று நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரண்டை கடந்து வருகிறோமோ, அப்பொழுதே இவனை நேசகுமாரன் என்ற முத்திரையை கர்த்தர் தரித்து விடுவார். அவ்வளவுதான். அதன் பின்பு அவருடைய சொந்த குமாரனாய், சொந்த குமாரத்தியாய் பார்க்கிற கர்த்தர் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் எல்லாம் முடிந்தது, மீட்பின் வேலை முடிந்தது என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த மீட்பை நாம் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அந்த ரட்சிப்பை நாம் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. நாம் மறுபடியும் பிறக்காதவர்களா இதுவரை காணப்படுவோமே என்றால், இன்றே ஒருவேளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கடைசி தருணமாய் காணப்படும் என்பதை அறிந்து கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் கடந்து வந்து விட வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு விட வேண்டும். பாவம் எப்போது ஒரு மனுஷனை வாரிக்கொள்ளும் என்பதை நாம் அறியாதவர்களாய் காணப்படுகிறோம். பாவத்தில் மரித்தால் நிச்சயமாகவே நித்தியத்தை நாம் இழந்து போய் விடுவோம். ஆகையால் தான் இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் எதுவாய் காணப்பட்டாலும் சரி, பழக்கங்கள் எதுவாய் காணப்பட்டாலும் சரி, விட முடியாத காரியங்கள் எதுவாய் காணப்பட்டாலும் சரி, ஆண்டவரே கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டால் கர்த்தர் நிச்சயமாகவே எல்லாம் முடிந்தது என்று சொன்னவர் இப்போதே உங்களுடைய பாவத்தின் பாரத்தை உங்களை விட்டு அகற்றி உங்களை சொந்த குமாரர்களாய், குமாரத்திகளாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்வது உறுதியாய் காணப்படுகிறது. அடுத்ததாய் இந்த வார்த்தையை குறித்து, முடிந்தது என்ற வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும் போது, இது ஒரு பெரிய ஜெய கம்பீரமான வார்த்தை.
ஆண்டவர் சொன்ன 7 வார்த்தைகளிலும் இந்த வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தையாய் காணப்படுகிறது. வேதத்தில் முதலாய் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டது. என்ன வார்த்தை? ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். அதுதான் முதல் தீர்க்க தரிசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின இடம் ஆண்டவர் எப்போது முடிந்தது என்று சொன்னாரோ அப்போதுதான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதாய் காணப்படுகிறது. ஆமென். இந்த வார்த்தை நிறைவேறிவிடக் கூடாது என்பதற்காக, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட்ட நாளிலிருந்தே சத்துரு போராடுகிறவனாய் காணப்பட்டான். ஆதாமுக்கு 2 குமாரன், காயின், ஆபேல். ஆபேலின் மூலமாய் அந்த சன்னதி வந்துவிடும் என்று ஆபேலை அழைத்து போட்டான். நாம் அறிவோம். அதன் பின்பாய் ஊர் என்ற கல்தேயருடைய தேசத்தில் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒருவனை கர்த்தருடைய கண்களின் கிருபை சந்தித்தது. ஆபிரகாம் என்ற மனுஷனை கர்த்தர் அங்கே பிரித்தெடுக்கிறதை பார்க்கிறோம். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னவுடனே அவன் ஒரு மூடனை போல கீழ்ப்படிந்து எங்கே போகிறேன் என்பதை அறியாதவனாகவே கீழ்ப்படிந்து அவன் கடந்து சென்றான். ஆண்டவர் அழைத்தார், இவன் கடந்து செல்லுகிறான் என்பதை சத்துரு பார்த்து கொண்டே இருந்தார். இவன் மூலம் அந்த ஸ்திரீயின் வித்து வந்து விடுமோ என்று நினைத்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளே இல்லாதபடி அநேக வருஷங்கள் கஷ்டம், பாடுகள். ஆமென். அதன் மூலம் மாம்சத்தில் இஸ்மவேல் என்ற சன்னதி எல்லாம் தோன்ற ஒரு சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது. பல வருஷங்கள் தடை செய்தான். கடைசியில் கர்த்தர் மீண்டும் ஜெயம் எடுத்தார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். அதன் பின்பா ஈசாக்கின் சன்னதியில் இருந்து இந்த ஸ்திரீயின் வித்து தோன்றோ என்று சத்துரு நினைத்து அவர்களை 400 வருஷம் எகிப்திலே அடிமைகளாய் வைத்திருந்தார். அங்கே ஆளோட்டிகளின் நிமித்தம் துக்கம், அவர்களுக்கு வாழ்க்கையே கசப்பாயிற்று. இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற அளவுக்கு ஒரு வெறுப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் கடந்து வந்து விட்டது. அங்கே பிறகு ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்லும்படியாய் பார்வோன் கட்டளையிட்டு விட்டான். சத்துரு கட்டளையிட்டு விட்டான். அதன் மூலம் இந்த ஸ்திரீயின் வித்து தோன்றிவிடக் கூடாது என்பதற்காக எல்லா குழந்தைகளையும் நைல் நதியில் தூக்கி போட்டார்கள். இந்த வேளையில் தான் மோசே என்ற ஒரு மகன் பிறந்தார். கர்த்தர் அங்கே மருத்துவச்சிகள் கண்களில் தயையை கட்டளையிட்டார். ராஜாவின் கட்டளை பிறக்கும் போதே கொண்டு விட வேண்டும். மருத்துவச்சிகளுடைய கண்களில் தயை கிடைத்ததுனாலே தாய் ஒரு நாணல் பெட்டியை உருவாக்கி நைல் நதியில் விட்டார். பார்வோனுடைய குமாரத்தி அங்கே குளிக்க வந்த வேளையில் அழுகிற இந்த குழந்தையை கண்டு அவள் எடுத்து தன்னுடைய குமாரனாய் வளர்த்தினாள் என்பதாய் அங்கே பார்க்கிறார். அங்கேயும் சத்துருவின் திட்டம் தோற்று போனதாய் காணப்பட்டது. இப்படியாய் துவக்கத்திலிருந்தே ஸ்திரீயின் வித்து தோன்றிவிடக் கூடாது என்பதற்காக சத்துரு பெரிய தந்திரங்களை செய்கிறவனாய் காணப்பட்டான். கடைசியாக இயேசு கிறிஸ்து மரியாளிடத்தில் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்து பிறந்த வேளையிலே அங்கே ஸ்திரீயின் வித்து தோன்றிவிட்டது என்பதை அறிந்து ஏரோதுவின் மூலமாய் 2 வயதிற்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் கொலை செய்யும்படி அங்கேயும் ஒரு சட்டத்தை அவன் இயற்றுகிறவனாய் காணப்பட்டான். அங்கிருந்தும் இயேசு என்ற பாலகன் ரட்சிக்கப்பட்டார், விடுவிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பின்பாய் ஆண்டவருடைய ஊழியம் துவங்கின வேளையிலேயே 40 நாட்கள் வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு சென்று அவர் அங்கே உபவாசித்துக் கொண்டிருந்த வேளையில் அங்கே பெரிய சோதனை. இந்த பூமியில் காணப்படுகிற அத்தனை செல்வங்களையும் உனக்கு தந்து விடுகிறேன், நீ கண்களை ஏறெடுத்து பார், காண்கிறவைகள் அத்தனையும் உனக்கு தந்து விடுகிறேன். அவனுடைய ஒரே நோக்கம் ஸ்திரீயின் வித்து என்னை அழித்து விடக்கூடாது. ஒரே ஒரு நிமிஷம் நீ என்னை பணிந்து கொள், அவ்வளவுதான். என்னை உன்னுடைய ஆண்டவனா ஏற்றுக்கொள், எஜமானா ஏற்றுக்கொள், எல்லாவற்றையும் தந்து விடுகிறேன் என்று சொல்லி அங்கேயும் ஒரு திட்டத்தை தீட்டினான். அதுவும் தோல்வியில் முடிந்தது. கடைசியில் கெத்செமனேயிலும் கர்த்தருக்கு போராட்டம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இந்த உபத்திரவங்களின் பாத்திரம், வேதனைகளின் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானாலும் நீங்கட்டும். ஒரு போராட்டம். ஆகிலும்
இயேசு பிதாவின் சித்தத்திற்கு தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் தொங்குகிற வரைக்கும் அதை தடை செய்வதற்கு முயற்சிக்கிறவனாய் காணப்பட்டான். கடைசியில் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னவுடனே பாதாளமும் வேதாளமும் நடுங்க துவங்கினது. சத்ருவனுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டது. அவனுடைய வல்லமை, அவனுடைய அதிகாரங்கள் உரிந்து போடப்பட்டது. ஆகையால் தான் நாம் வேதத்திலே கொலோசியர் 2வது அதிகாரம் 14, 15வது வசனங்களை வாசிக்கிற வேளையிலே வசனங்களை வாசிப்போமா? கொலோசியர் 2:14, 15. நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை பிரமாணங்களினால் கட்டளைகளினால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தையும் குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து நம் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து எல்லா துரைத்தனங்கள், எல்லா சத்துருவின் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமாகிய கோலமாக்கி என் ஆண்டவர் அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆகையால் தான் இயேசு முடிந்தது என்று சொன்னவுடனே சத்துருவின் தலை நசுக்கப்பட்டது. அவன் பல் விடுங்கப்பட்ட பழைய பாம்பு, அவ்வளவுதான். இப்போது அவனுக்கு காணப்படுவதெல்லாம் வாள் தான். அவனுடைய அதிகாரங்களை என் ஆண்டவர் சிலுவையில் உரிந்து போட்டார். அவனுடைய வல்லமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டாகிவிட்டது. ஆதாமை அன்று ஏமாற்றி, ஆதாம் ஏவாளை ஏமாற்றி ஆண்டவர் அவர்களுடைய கரங்களில் ஆளுகையை கொடுத்திருந்தார். அவர்களை வஞ்சித்து அந்த ஆளுகையை திருடிவிட்ட திருடன் தான் பொல்லாத சத்துரு. அந்த ஆளுகை, அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் இயேசு எப்போதும் முடிந்தது என்று சொன்னார். paid in full, எல்லாவற்றுக்கும் கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று என்று ஆண்டவர் சொன்னவுடனே அவ்வளவுதான், எல்லாம் முடிந்ததாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்களில் அநேக வேளைகளில் சத்துருவுக்கு பயப்படுகிற அளவுக்கு கூட நாம் ஆண்டவருக்கு பயப்படுவதில்லை. எல்லாம் பிசாசு, எல்லாம் அவன் அப்படிவன் என்று சொல்லுவோம். எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு காரியத்தை நிச்சயமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டாயிற்று. உடைய வல்லமையை கல்வாரி சிலுவையில் கர்த்தர் உரிந்து போட்டார். அவன் பயமுறுத்துகிறவனை போல, வெள்ளத்தை போல, சத்துரு வெள்ளத்தை போலதான் வரலாம். நமக்காய் கொடி ஏற்றுகிற யெகோவா நிசி, அவன் நம்மோடு கூட இருக்கிறவர். ஜெயத்தை எடுத்த கர்த்தர், முடிந்தது என்று சொன்ன தலையை நசுக்கி போட்ட கர்த்தர் நமக்காய் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார் என்பதை மறந்து போய் விடக்கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை கடைசியாய் பயப்பட வேண்டியவன் சத்துரு. அவனை குறித்து ஒருபோதும் பயப்படாதிருங்க. ஆண்டவர் அவனுடைய அதிகாரங்களை சிலுவையில் உரிந்து போட்டார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மறந்துவிட கூடாது. அடுத்ததாய் நாம் பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேல் கொண்ட நோக்கமானது முடிந்தது. என்ன முடிந்தது? வேதத்திலே 2 வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையிலே, ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கர்த்தரோ, பிதாவாகிய தேவன் இயேசுவை நொறுக்க சித்தமானார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அந்த பாடுகள் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அநேக வேளைகளிலே பாடுகள், ஆண்டவர் கடந்து சென்றார், துக்கப்பட்டார், துயரப்பட்டார், அடிக்கப்பட்டார், வாரினால் கிழிக்கப்பட்டார், முள்முடி சூட்டினார்கள், காரி துப்பினார்கள், அவருடைய விழாவை பிளந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம், எளிதாய் பாடுகிறோம், எல்லாம் எளிதாய் நமக்கு காணப்படுகிறது. என் ஆண்டவர் கடந்து சென்ற பாடுகள், உபத்திரவங்களை வார்த்தைகளினால் அதை சொல்லி விளக்க முடியாது. ஒரு தியாகமான அன்பு, நம்மேல் கொண்ட ஒரு தியாகமான அன்பு நிமித்தம், எதிர்பார்ப்பு ஒன்றுமில்லாத அன்பு நிமித்தம் கர்த்தர் எல்லாவற்றையும் சகிக்கிறவராய் காணப்பட்டார்.
அடுத்ததாய் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வாசிப்பீர்கள் அந்த வசனத்தை கூட. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த பிதாவாகிய தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி அவருடைய தீர்மானத்தின்படி பிதாவினுடைய ஆலோசனையின்படி அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் அவர் முன்னறிந்திருந்தார். தன்னுடைய குமாரன் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவர் முன்னறிந்திருந்தார். ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை என்று அங்கே ஆமென் பேதுரு ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்கிறதை பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் ஏற்கனவே தன்னுடைய குமாரன் இவ்வண்ணமாய் மரிக்க வேண்டும் என்பதை அவர் நிர்ணயித்திருந்தார். அவர் முன்னறிந்திருந்தார், முன் குறித்திருந்தார் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவை குறித்து பிதாவாகிய தேவன் கொண்ட இந்த நோக்கங்கள் முடிந்தது என்று சொன்ன வேளையில், இயேசு முழுவதுமாய் செய்து முடித்த வேளையில் எப்போது முடிந்தது என்று சொன்னாரோ பிதாவின் நோக்கம் நிறைவேறினதாய் காணப்பட்டது. டோட்டல் ஒபீடியன்ஸ். பிதா என்ன சித்தத்தை கொண்டிருந்தாரோ அத்தனை அந்த நோக்கத்தை குமாரனாகிய கிறிஸ்து ஆமென் அவருடைய சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார் என்று வசனங்களின் வாயிலாய் நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் மீட்பின் வேலையை முழுவதுமாய் கல்வாரி சிலுவையில் முடித்தார். அடுத்ததாய் நாம் பார்க்கிற வேளையிலே சத்துரு நம்மேல் கொண்டிருந்த அதிகாரங்கள் முடிந்தது. பிதாவாகிய தேவன் குமாரன் மேல் கொண்டிருந்த நோக்கம் முடிந்தது. ஆகையால் தான் பிதாவாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். அசுத்தர்கள் யாரும் அவரண்டை போய்விட முடியாது. அவரை சுற்றிலும் அக்கினி, ஆமென், அக்கினி மயமான தேவன், அக்கினியின் நடுவில் உலாவுகிறவர். நாம் அருகில் கூட கடந்து செல்லுவதற்கு தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஆனால் இன்று பிதா நம்மை பார்க்கும் போதெல்லாம் அவர் நேரடியாய் நம்மை பார்ப்பதில்லை, இயேசுவினூடாய் பார்க்கிறார். இயேசு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த இயேசுவின் இரத்தத்தின் நீதியினூடாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். இயேசுவின் காயங்களினூடாய் நம்மை பார்க்கிறார். இயேசுவின் பாடுகளினூடாய் நம்மை பார்க்கிறார். ஏன் இவ்வளவு அக்கிரமங்கள், பாவங்கள், வேண்டாத நினைவுகள், வேண்டாத கிரியைகளை எல்லாம் செய்து நாம் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறோம் தெரியுமா? ஓ பிதாவாகிய தேவன், சர்வலோக நியாயாதிபதி, நீதி செய்கிற கர்த்தர் இயேசு தன்னுடைய குமாரனின் தியாகத்தின் மூலமாய் அவர் நம்மை பார்க்கிறார். 1 வருஷம் இருக்கட்டும், கொத்தி எருபோடுவே கனி கொடுப்பார்கள் என்று பரிந்து பேசுகிற ரத்தம். அழகாய் பாடுனோமே, நமக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம். அன்று ஆபேல் ரத்தத்தை சிந்தின வேளையில் பழி வாங்கும் என்று கதறினான். ஆண்டவருடைய ரத்தம் மாத்திரம் உலகத்தில் தகாத விதமாய் சிந்தப்படுகிற அத்தனை இரத்தங்களும் பழி வாங்க கூப்பிடும் போது ஆண்டவருடைய இரத்தம் மாத்திரம் மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் 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 என்று சொல்லி உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறதாய் காணப்படுகிறது. ஆகையால் தான் பிதா இயேசுவின் மூலமாய் நம்மை பார்ப்பதனால் நாம் இன்றும் உயிரோடு இருக்கிறோம். இன்றும் சந்தோஷத்தோடு கூட காணப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையினூடாய் வந்தது என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. இவ்வளவு மேன்மையான காரியங்களை சிலுவையினூடாய் சம்பாதித்து ஈந்த தேவன் மற்ற நம்முடைய ஆரோக்கியங்கள், மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கூட சிலுவையில் சம்பாதித்து விட்டார். இவைகளோடு ஒப்பிடும் போது நம்முடைய ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடுத்தது தான். ஏதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானோம், அவ்வளவுதான். எவ்வளவு வியாதியின் கொடுமைகள் எவ்வளவா இருந்தாலும் சரி, இயேசுவின் காயத்தின் தழும்புகளினால் நமக்கு சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, விடுதலை உண்டு என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது. மாத்திரமல்ல,
நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி சிலுவையிலே கர்த்தர் தரித்திரராய் நிர்வாணியாய் தொங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். தரித்திரரானார் எதற்காக? ஐஸ்வர்யவான்களாய் காணப்படும்படி. உலகத்தில் நாம் எங்கு பார்த்தாலும் இயேசுவின் நாமத்தை தரித்தாலே, தரிக்கப்பட்டாலே தரித்திரங்களிலிருந்து ஜனங்கள் விடுதலையாகி கொஞ்சம் கொஞ்சமாய் விருத்தி அடைந்து பெருகுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி வந்தது தெரியுமா? கல்வாரி சிலுவையிலே நமக்காய் கர்த்தர் தரித்திரரானார். அவரை பார்க்கும் போது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. அவருடைய விழாவின் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். ஒரு நிர்வாணியாய் அவர் தொங்குகிறவராய் காணப்பட்டார். நம்மை உடுத்து வைக்கும்படி அடுப்பின் அடியில் கிடந்த, சாம்பலின் அடியில் கிடந்த நம்மை பொன் சிறகால் அலங்கரிக்கும்படி, விலையேற பெற்ற பாத்திரங்களாய் மாற்றும்படி அவர் நிர்வாணியாய் தொங்கினார். எல்லா ஆசீர்வாதங்களும் சிலுவையினூடாய் வந்தது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் மரிக்கிற வேளையில் முடிந்தது என்று சொன்னார். திருப்தியின் வார்த்தையாய் காணப்படுகிறது. ஒரு சந்தோஷத்தின் வார்த்தை. என்ன காரியத்திற்காக இந்த பூமியில் கடந்து வந்தாரோ அத்தனையும் அவர் செய்து முடித்து சந்தோஷத்தோடு தலையை சாய்த்து ஆவியை விடுகிறவராய் அவர் காணப்பட்டார். ஒவ்வொருவருக்கு முன்பாக அநேக காரியங்களை கர்த்தர் நாம் செய்ய வேண்டும். எதிர்பார்ப்போடு கர்த்தர் காணப்படுகிறார். நம்மை மீட்டெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. சொந்த பிள்ளைகளாய் மாற்றினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தி வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கத்திற்கு ஏற்ற பாத்திரங்களாய் நாம் காணப்பட வேண்டும். மரிக்கிற வேளையிலே ஐயோ மரணம் வருகிறது, இன்னும் என் பிள்ளைகளுக்கு நான் இதை செய்யவில்லையே, அதை செய்யவில்லையே என்று அங்கலாய்க்கிறவர்களாய் நாம் காணப்படலாக 99.9% அவ்விதமாய் தான் மரிக்கிறார்கள். ஆனால் இயேசுவை போல நாம் மரிக்க வேண்டும். ஜீவன் எடுபடுகிற வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை அவனும் சொன்னான். இயேசுவால் ஒருவேளை சொல்ல முடியும் என்று நாம் நினைக்கலாம். ஒரு மனுஷனும் அதே வார்த்தையை சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நாமும் கூட கண்களை மூடுகிற வேளையில் கர்த்தர் என்னை குறித்து எந்த நோக்கத்தை வைத்திருந்தார், நோக்கத்தை நான் செய்து முடித்தேன் என்ற ஒரு திருப்தியில் கண்களை மூடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்றால்தான் நம் கண்களை மூடும் போது மறு நிமிஷம் நித்தியம் நமக்கு முன்பாய் நடனமாடும். பரலோகத்தின் களிப்பு, பரலோகத்தின் சந்தோஷம், பரலோகத்தின் மகிழ்ச்சி நம்மை நிரப்புகிறதாய் காணப்படும். வேதனையோடு மரிக்கிற ஒருவன் பரலோகம் போய் சேர முடியுமா என்பதே சந்தேகம். ஆண்டவரை போல எல்லாம் முடிந்தது, எல்லாவற்றையும் செய்து முடித்தேன், இதன் மேல் கொண்ட நோக்கத்தை நான் செய்து முடித்தேன் என்ற ஒரு திருப்தியோடு நாமும் கூட ஜீவனை விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு சம்பூரணம் நல்லது. முடிவு சம்பூரணமாய் காணப்பட வேண்டும். அநேகர் ஓட்ட பந்தயத்தில் ஓடலாம், ஆனால் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் நாம் ஓட வேண்டும், முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு முன்மாதிரி. He is our forerunner. ஒரு முன்மாதிரியாய் காணப்படுகிறார். அவருடைய பாடுகள் நமக்கு முன்மாதிரி, அவருடைய சுபாவங்கள் நமக்கு முன்மாதிரி, அவருடைய கிரியைகள் அத்தனையும் முன்மாதிரி, அவர் பேசின வார்த்தைகள் முன்மாதிரி, வாழ்ந்த வாழ்க்கை முன்மாதிரி, அவருடைய மரணமும் முன்மாதிரி. அவரை போல அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி அவருடைய சீஷர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். கல்வாரி ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. மீட்பின் வேலை பூரணமாய் முடிந்தது. இனி நாம் காசி, கன்னியாகுமரி, புனித பயணங்கள், எருசலேம் என்றெல்லாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சிலுவையில் முடித்தாகிவிட்டது. நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சத்ருவின் வல்லமை, அவனுடைய கிரியைகளை கண்டு பயந்து விடாதிருங்கள்.
அதிகாரங்களை கர்த்தர் வாரி சிலுவையிலே ஏற்கனவே பறித்தாயிற்று. நமக்குள்ளாய் ஒரு விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்து முன்னேறி செல்லும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் இப்போது இயேசுவின் மூலமாய் நம்மை பார்ப்பதனாலே திரைச்சீலை கிழிந்தது நிமித்தம் ஓ அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரை போல சந்தோஷத்தோடு கண்களை மூட ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். முடிந்தது. டெட்டலஸ்தாய் paid in full. ஓ பார்ஷியல் பேமெண்ட் அல்ல, முழுவதுமான ஆமென் பூரணமாய் கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. பூரணமாய் கொடுக்க வேண்டிய கிரயம் கொடுத்தாகிவிட்டது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஆமென் கல்வாரியை நோக்கி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிற ஆண்டவருடைய பொன்முகத்தை நாம் நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. சபையே, மீட்பின் வேலை முடிந்தது. உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படி ஆமென் பூரணமான ஒரு விடுதலையை தரும்படி, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தரும்படி ஆமென் சிலுவையிலே ஆண்டவர் ஜீவனை கொடுத்து சொன்னார். எல்லாம் முடிந்தது. இன்னும் இந்த பார சுமையோடு கூட ஏன் நாம் ஜீவிக்க வேண்டும்? ஏன் நீங்கள் ஜீவிக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், கல்வாரி அண்டை வா, சிலுவை அண்டை வா. பாவம் தாமிர சோப்பா இருந்தால் அதை வஞ்சை போல வெண்மையாகும். ஆமென். பாவம் எப்போது ஒரு மனுஷனை வாரிக்கொள்ளும் என்று நாம் அறியாதவர்களாய் காணப்படுகிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் ஒரு மனுஷனுடைய வாசல் படியில் படுத்துக் கொள்ள, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகு. கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்திலிருந்து விடுதலையை தரும்படி, பாவத்திலிருந்து மன்னிப்பை தரும்படி, ஒரு மனம் திரும்புதலை உங்களுக்குள்ளாய் உருவாக்கும்படி இயேசு நம் நடுவில் வந்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று சொன்ன ஆண்டவர் மெய்யாகவே நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். இப்போது இங்கே காணப்படுகிற யாராகி பாவத்திலிருந்து ஒரு மீட்பு வேண்டும், விடுதலை வேண்டும், சுமை என்னை விட்டு அகல வேண்டும், ரட்சிப்பு எனக்கு வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை பரலோகத்திற்கு நேராய் ஏறெடுப்பீர்கள். என் ஆண்டவருடைய கண்கள் காணட்டும், ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும். நீங்க கரங்களை பார்க்க, கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் இரத்தம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. உங்கள் பாவங்களை கர்த்தர் கழுவி சுத்திகரிக்கிறார், வேரோடு பிடுங்கி எறிகிறார். பாவம் அந்த உணர்வுகள், எண்ணங்கள், உங்கள் சிந்தைகளை கூட தொடாதபடி கர்த்தர் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். தேக கரங்களை கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் உங்கள் அத்தனை பேரையும் கழுவுகிறது. கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மீட்கப்பட்ட ஜனம், தேறு பிரிக்கப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர், இயேசுவின் பிள்ளை. ஓ அவருடைய நேசகுமாரர்கள், நேசகுமாரத்திகள். சத்துருவின் வல்லமையை உரிந்து போட்டீரே, அதற்காய் நன்றி. பிதாவண்டை தைரியமாய் கிருபாசன தண்டை நெருங்குகிற பாக்கியத்தை கொடுத்தீரே, கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வேளையில் திருப்தியோடு கண்களை மூடி கர்த்தருக்கு உதவி செய்வீராக. கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.